மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். 2026 புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷமாவது நாங்க நல்லா இருப்போமா? பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுமா? அடுத்தவங்கள ஏத்தி விட்டு ஏணியாக நின்னு பார்த்துட்டோம். இன்னைக்குமே கடவுளோடைய அனுகிரகம் எங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு உங்க முன்னாடி கேள்வியாக இருக்கு. இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. இந்த ஜென்ம குரு காலம் 10 அஷ்டம சனி காலம் மாதிரி. நான் சொன்னேன்னா சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு வலி, வேதனைகள். யாருக்குமே தெரியாத வலி, வேதனைகள் தான் அதிகம். நான் இப்படிதான் அப்படின்னு ஒருத்தர புரிஞ்சு வைக்கிறதுக்கு நீங்க பல பேர் பல விஷயங்கள் போராட வேண்டியதா இருக்கு. கூட இருக்கக்கூடிய மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமா, 15 வருஷமா வாழ்ந்துட்டு, இன்னைக்கு அவங்களுக்கு கூட என்னைய பத்தி புரியல. அப்படிங்கிற மாதிரி யோசனைகள். புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி. இன்னைக்கு என்னுடைய புத்திசாலித்தனம் என்னால ரூ. 1 சம்பாரிக்க முடியலைங்க. அடுத்தவங்கள நெறைய என்கரேஜ் பண்றேன். இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு ஹோப் குடுக்குறேன். எனக்கு ஹோப் குடுக்கறக்கு யாரும் இல்ல. இந்த வார்த்தைக்கு தான். அட போங்கடா அப்படின்னு வெளிய வந்துட்டாலும் அந்த பிரச்சனையா இருக்கு. பக்கத்துல போய் தலையிட்டாலுமே ஒரு பிரச்சனையா இருக்கு. நெளிவு சுளிவு அதிகம் தெரியுது. இருந்தாலுமே பிரச்சனையில போய் மாட்டிக்கக்கூடிய ராசியாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள என்ன சொல்றாங்க? செல்ஃபிஷ் அப்படிங்கிற வார்த்தைய மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இன்னும் நீங்க எப்படா முடிவீங்க? பொருளாதாரத்துல ஒரு அடி வாங்குவீங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கஷ்டத்துல இருக்கேன், கவலையில இருக்கேன், ஆல்ரெடி நான் அந்த மாரி பாதிப்புல இருக்கேன்னு வெளிய சொன்னா கூட, யாரும் உங்களை நம்புறதில்ல. பொருளாதாரத்துல உங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு யூஸ் அண்ட் த்ரோவா ஓரமா வச்சிருக்காங்க. உங்களுக்கு காசு வேணும்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. காசு குடுத்ததுக்கப்புறம் உங்களை மறந்துருவாங்க. எவ்வளோ நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பெயர் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. மிதுன ராசியில பிறக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், என்ன ஹெல்பிங் பண்ணுனாலுமே, இந்த 3ஆம் இடம்ங்கிறது உதவி. அந்த 3ஆம் அதிபதியா ராசியா பிறந்த நீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காகவே பிறந்திருக்கீங்க. பல விஷயத்த வாழ்க்கையில கெத்தா, அசால்ட்டா பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா இன்னைக்கு அட போங்க கெத்தாங்க, நாங்க என்னங்க கெத்து, இன்னைக்கு எல்லாருமே எங்களைய ஓரங்கட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். மன வலிகளோட, மன வேதனைகளோட ஒரு ஒரு நாளும் மன இறுக்கத்தோட தான் படுத்துட்டு இருக்கிறோம். தூங்கி எந்திரிக்கும்போதே ஒரு அழுகுற சூழ்நிலைகள் தான் இருக்கு. ஐயோ பெருமாளே! அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இந்த 2026 இதெல்லாம் மாறுமா? பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த யோகம் வருமா? எல்லாரையும் விட பின்தங்கி இருக்கேன். நான் நான் நெனச்ச மாரி வாழ முடியுமா? நிச்சயமாக இந்த 2026 இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. திருமண வாழ்க்கையில கடுமையான மனக்காயங்கள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த ஜென்ம குரு அந்தந்த வயசுக்கு தேவையான பலன்கள அள்ளி குடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க. இந்த குருங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிதுனத்துக்கு ஆகாதவர். அவர் அதுவே வந்து சுக்கிரனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா, அவரு பெரிய யோகம்ன்னு வச்சுக்கோங்க. அதுவே தனிச்சு இருந்துட்டாரு, இந்த வாக்குஸ்தானத்துலலாம் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வேண்டாம். நம்மளே நம்ம வீட்ட விட்டு வெளிய போறக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த குரு ஏற்படுத்தி குடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு வெறுமை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட சொந்த வீட்லயே மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது இல்லைங்க. என்ன இத்தன நாளா இருந்தது எல்லாமே காணாம போயிருச்சு. ஒரு மாற்றம் வருமா? ஒரு முடிவு வருமா? எத்தன நாள் தான் நாங்க ஏங்கிட்டு இருக்கிறது? இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு நிச்சயமாக இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட்டு ராசியிலேயே குரு வக்ரமா இருக்காரு. இது வக்ரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நீங்க நெனச்சுக்கலாம். பிரச்சனை சற்றே உங்கள விட்டு விலகி இருக்குது அப்படிங்கிறது. ராசிக்கு 3ல கேது, ராசிக்கு 7ல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன். உன்னதமான யோகம். இந்த 2023 டூ 2025 வரையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த மிதுன ராசிக்கு இந்த 2026 அப்படி அவ்வளவு சூப்பராக பிறந்திருக்கு. ராசியாதிபதி 7ல இருக்கும்போது என்னங்க திருமணம் தானாக வரும். எல்லா விஷயங்களுமே இத்தன நாளா நீங்க இழுத்து போட்டு ஒரு ஒரு விஷயங்களும் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வீதிக்குள்ள வந்தாவே உங்களுடைய பொண்ணா, உங்களுடைய பையனா ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்குங்க. ஏன் கல்யாணம் ஆகல? என்ன குறை? என்ன பிரச்சனை? ஏதாவது தோஷமா ஜாதகத்துல? இந்த மாதிரி 1000 கேள்விகள் இருந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே கசப்போட ஒரு ஒரு நாட்களும் பதில் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. இனி இதெல்லாமே மாறப்போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பாசிட்டிவான நடக்க போகுது. 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். தொழில் தொடங்குறதுக்கு இது சிறப்பான டைம் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில்னு வேலைய நோக்கி ஓடிட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த வேலை எல்லாமே என்னைய அது வந்து கஷ்டப்பட்டம்போது என்னை காப்பாத்துச்சு. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நெனைக்கும்போது இந்த வேலையில வந்து எனக்கு பிரச்சனைகள் வந்துருச்சு. இன்னைக்குமே மன அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்கு அந்த வேலையில. இவங்களுக்கா இவ்வளோ வேலை செஞ்சேன். ஒரு நிமிஷத்துல என்னை வெளிய சொல்லிட்டாங்க. இந்த ஜென்ம குரு காலத்துலலாம் இப்படிதாங்க. என்ன நெனச்சு நீங்க ஓடுனீங்களோ, அதைய குரு புடுங்கி வச்சு அனுப்பி விட்டுருவார்.
காதல்னு ஓடுனீங்கன்னா அந்த காதலை பிடிங்கி வச்சு அனுப்பி விட்டுருவார். உறவு, பந்தம், பாசம்னு ஓடுனீங்கன்னா அதை குடுக்காம அதை மேல நிறைய வெறுப்புகள தள்ளி விட்டுருவார். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு குரு. நம்ம சொல்லலாம். குரு வந்து லக்னத்த பார்த்தாலும் சரி, ராசியை பார்த்தாலும் யோகம். ஆனா மிதுன ராசியை பொறுத்தவரையுமே குரு பார்வை பட்டா கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாமே மாறப்போகுது. சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த நேரம் சனியின் பார்வையில சந்திரன் இந்த 2026 பிறப்பின் போதே உங்களுக்கு வந்து மார்கழி மாதம் 7ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்குது வியாழக்கிழமை. அதனால சனி பார்வையில சந்திரன் இருக்கிறனால பொதுவா தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக தோணும். இந்த புத்தாண்டு பிறப்பின் போது நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த வருஷம் ஏதாவது பண்ணி தொழில்ல ஜெயிச்சிரணும். போன வருஷம் தொழில் சரியில்லை. இந்த வருஷம் தொழில்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள நோக்கி கொண்டு போயிரணும். 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள அதிகமாக இந்த நேரத்துல குடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட முயற்சிகள். என்னென்ன முயற்சி பண்றேன் எனக்கு வெற்றியே அப்படிங்கிறதுல இன்னும் நேரம் விடாமுயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டப்பட்ட எங்களுக்கு நாங்க கஷ்டம் மட்டும் தான் படுத்துட்டே இருப்போமா? நீங்க மட்டும் தான் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பீங்களா? அப்படின்னு எல்லாரும் உங்கள வந்து கேட்காத நாட்களே இல்ல. நீங்க அவங்களெல்லாம் திருப்பி கேட்கக்கூடிய காலம் இதோ வந்துருச்சு. திருப்பி அது உங்களுடைய செயல் மூலியமாக வெளிப்பட போகுது. பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த அனுபவிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கீங்க. இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம். இனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு போகும்போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கும் எவ்வளோ விஷயங்கள் கெடுதல் நினைச்சாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு உண்டான பலன்கள நிச்சயமாக பெருமாள் அனுகிரகத்தோட கிடைக்கும் கண்டிப்பாக. பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம். இத்தனை நாளா வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது வராம ரொம்பவே தடுமாறிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னன்னே தெரியல. நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குமே இனி இதெல்லாமே ராசிநாதன் 7ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட ராசியை பார்க்குறாரு. எல்லா பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக குறைய போகுது. இது ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கிய 2026ஆக நிச்சயமாக இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே எல்லாமே கோச்சார பலன்கள் தான். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு பதில் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது 20 to 30% மட்டுமே பலன்கள் பொருந்தும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.